ஸ்ரீ பிரம்ம புராணம் 31ஆம் பகுதி. தர்மம் தர்மத்தை காக்கும். பௌவனம் என்ற நகரில் கௌதமன் என்னுமோர் அந்தணன் வசித்து வந்தான். அவனுக்கு வைசிய குலத்தைச் சார்ந்த மணிகுண்டலன் என்ற நண்பன் இருந்தான். கௌதமனின் தாயார் அவனுக்கு அதர்ம வழிகளை கூறி வந்தாள். ஆதலால் அவன் நண்பனிடம் இருவரும் அயல்நாடு சென்று வாணிகம் செய்து நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினான். ஆனால் மணிகுண்டலன் தன் தந்தையிடம் போதுமான அளவு பணம் இருப்பதால் மேலும் செல்வம் தேடும் அவசியம் இல்லை என்றான். அதற்கு கௌதமன் நண்பனிடம் அவனுக்கு வருங்காலம் பற்றியும் வாழ்வில் முன்னேறுவது பற்றியும் அக்கறை இல்லை என்றும், ஒரு வெற்றியுள்ள மனிதன் தன் தந்தையின் பொருள் கொண்டு வாழ மாட்டான், ஆனால் அவனுடைய அதிர்ஷ்டத்தை அவனே தேடிக்கொள்வான் என்றும் கூறினான். கௌதமனின் வார்த்தை சரியே என எண்ணிய மணிகுண்டலன் நண்பன் தனக்கு மோசம் செய்வதை அவன் உணரவில்லை. மணிகுண்டலன் தேவையான மூலதனத்துடன் வர கௌதமனும் மணிகுண்டலனும் தங்கள் பயணத்தை மேற்கொண்டனர். வழியில் கௌதமன் கூறினான், நல்ல தர்ம நெறியில் நடப்பவர்கள் எப்படியெல்லாம் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு செல்வமோ மகிழ்ச்சியோ ஏற்படுவதில்லை. எனவே தர்மம் நியாயம் எல்லாம் வீணானவையே என்றான். அதற்கு மணிகுண்டலன், தர்ம நெறியில் நிற்பதே மகிழ்ச்சியை அளிக்கிறது. வறுமை துயரம் என்பனவெல்லாம் தவிர்க்க முடியாதவை என்று கூறி மறுத்தான். இருவரும் அவரவர் போக்கிலேயே நின்றதால் யார் சொல்வது சரி என்று நிச்சயிக்க இயலவில்லை. இதற்காக பணயம் வைத்தனர். மற்றவர்களிடம் கேட்டு யார் சொல்வது சரி எனப்படுகிறதோ அவருக்கு மற்றவருடைய பணம் உரித்தாகும் என்று முடிவெடுத்து அவ்வாறே கேட்க அனைவருமே தீயவரே வாழ்கின்றனர், நல்லவர் துன்பம் அடைகின்றனர் என்று கூற மணிகுண்டலன் தன்னிடமிருந்த பொருளை எல்லாம் கௌதமனிடம் கொடுத்து விட வேண்டியதாயிற்று. எனினும் மணிகுண்டலன் தர்மத்தையே சிலாகித்து பேசினான். கௌதமன் மணிகுண்டலன் ஒரு கழுதை அவன் பொருளை தன்னிடம் இழந்தும் தர்மமே சிறந்ததென்று கூறுவது விந்தை என்றான். அப்போது மணிகுண்டலன் எப்போதும் இறுதியில் வெல்வது தர்மமே, கௌதமன் பெற்ற வெற்றி ஒரு மாயை என்றான். மற்றொரு முறை அவர்கள் பந்தயம் வைத்து கொண்டு வேறு சிலரிடம் அவர்களது அபிப்பிராயத்தை கேட்டனர். இதில் தோற்பவர் தன் இரு கைகளையும் இழப்பதாக முடிவெடுத்தனர். மறுபடியும் பெரும்பாலானோர் கௌதமன் கூற்றே சரி என்று கூற மணிகுண்டலன் இரு கரங்களும் வெட்டப்பட்டன. அப்போது கௌதமன் மணிகுண்டலன் போக்கை குறை கூற அவன் தர்மமே முக்கியமானது, தேவையானது, அது தன் பக்கம் இருப்பதாக கூறினான். இதனால் மிக்க கோபம் கொண்ட கௌதமன் மேலும் மேலும் மணிகுண்டலன் தர்மத்தை புகழ்ந்தால் அவன் தலையை வெட்டி விடுவதாக கூறினான். ஆனால் மணிகுண்டலன் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. மறுபடியும் ஒரு பந்தயம் வைக்க அதிலும் கௌதமன் கூற்றே சரி என மற்றோர் ஒப்புக்கொள்ள கௌதமன் மணிகுண்டலன் கண்களை பிடுங்கிவிட்டு அவன் அப்படியே சாகட்டும் என்று எண்ணி வழியிலேயே விட்டு சென்றான். கௌதமி கங்கை கரையில் தன் விதியை நொந்து கொண்டு மணிகுண்டலன் விழுந்து கிடந்தான். இரவு வந்தது. எங்கும் இருள் சூழ்ந்தது. அங்கே விஷ்ணுவின் சிலை ஒன்று இருந்தது. தினம்தோறும் இரவில் விபீஷணனின் மகன் அங்கு விஷ்ணு பூஜை செய்ய வருவது வழக்கம். அவன் கண்களை இழந்து பரிதவிக்கும் மணிகுண்டலனின் கதையை கேட்டு தந்தையிடம் தெரிவித்தான். அப்போது விபீஷணர் லக்ஷ்மணரை காப்பாற்ற சஞ்சீவினி மலையை கொண்டு வந்த போது அந்த இடத்தில் விஷல்யகரணி என்ற மூலிகை செடி விழுந்து வளர்ந்ததாகவும் அதனை பயன்படுத்தி மணிகுண்டலனுக்கு சிகிச்சை செய்து காப்பாற்றலாம் என்றும் கூறினார். அந்த செடி இப்போது அங்கு மரமாக வளர்ந்து இருந்தது. அதன் கிளை ஒன்றை வெட்டி மணிகுண்டலன் மீது வைக்க அவன் கண்களும் கைகளும் வலுப்பெற்று எழுந்தான். இவ்வாறு மணிகுண்டலனுக்கு சிகிச்சை செய்த பின் விபீஷணன் தன் மகனுடன் இலங்கை சென்றார். இவ்வாறு தர்மநெறி நின்ற மணிகுண்டலன் பயணத்தை தொடர்ந்து மகாராஜன் என்பவரால் ஆளப்படும் மகாபுரத்தை அடைந்தான். அந்த மன்னனுக்கு புத்திரன் இல்லை. ஆனால் ஒரு பார்வையற்ற புத்திரி மட்டும் இருந்தாள். அந்த பார்வையற்ற மகளை குணப்படுத்துபவனே தன் மாப்பிள்ளை ஆவான் என்றும் தனக்கு பின் நாட்டை ஆள்வான் என்றும் அறிவித்திருந்தார் அரசர். இப்போது விஷல்யகரணி மூலிகையை பற்றி அறிந்திருந்த மணிகுண்டலன் அவளை குணப்படுத்தி அவளையே மணந்து அந்த மகாபுரத்திற்கு மன்னனானான்.
பல ஆண்டுகள் கழிய ஒரு நாள் சேவகர்கள் கௌதமன் இழைத்த குற்றத்திற்காக அவனை இழுத்து வந்து மன்னனின் முன் நிறுத்தினர். அப்போது கௌதமன் செல்லா காசு கூட இல்லாமல் பிச்சைக்காரனை விட மோசமான நிலையில் இருந்தான். கௌதமனை கண்ட மணிகுண்டலன் அவனை மன்னித்து தன் செல்வத்தை அவனுடன் பகிர்ந்து கொண்டான். எனவே தர்மம் தலை காக்கும் என்பது போல் எல்லா வகையிலும் துணை புரியும். இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகள் நடந்த இடங்கள் கௌதமி கங்கை கரையில் உள்ளன. 31ஆம் பகுதி முற்றிற்று.